வில்சன், முக்கியமான கேள்வி. 53 ஆண்டு காலம் கட்சியில் இருக்கிற ஒருத்தர், 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான ஒருத்தர், மூத்த தலைவர், அவர் பி டீமா செயல்படுறாரு திமுகவுக்கு. திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு அவர் மறைமுகமாக விரும்புகிறார், உதவி செய்கிறாருங்கிற வாதம் நியாயமானதா, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமா? தொண்டர் ஆதாரத்தோடு இருக்குது இல்லை, அப்புறம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா 53 வருஷம் இருந்ததுக்காக அவர் இந்த வேலை செய்ய மாட்டாருன்றது ஏதாவது இது இருக்குதா? அந்த மாதிரி கிரெடிட் இருக்குதா? 2012 ஜூலை 18ஆம் தேதி அவரை அமைச்சர் பதவியிலிருந்தும் கட்சி பொறுப்பிலிருந்தும் ஜெயலலிதா அம்மா நீக்கினாங்களே. 53 ஆளும் சர்வீஸ் இருந்தவர் தானே. அவர் உள்ளே இருக்கும்பொழுது தான் அவருக்கு பதிலாக ஜூனியராக இருந்த ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவி கொடுத்து ஜெயலலிதா அம்மா அழகு பார்த்தாங்க. அப்போ அவங்களுக்கு அப்போ தெரியலையா? அது பர்சனல் இஷ்யூஸ்ங்க. அதுக்கும் சார் அந்த பர்சனல் இஷ்யூ எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம பர்சனல் இஷ்யூ எல்லாருக்கும் தெரியும். அவரோட பிஏ பத்தி எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பொது வாழ்க்கை தனி வாழ்க்கைன்னு பொது வாழ்க்கையில வந்தா கிடையாது. இது ஒரு ட்ரேடா டெக்னிக்கலா பயன்படுத்துற வார்த்தைகளை எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். அதனால பொது வாழ்க்கையிலும் தனி வாழ்க்கையிலும் தூய்மையா இருக்கணும். அதுதான் அரசியல். அவ்வளவுதான், அதுதான் அரசியல். அதனால அப்படி நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த நேரத்தில் அவர் எதிர்ப்பு குரல் அப்படி பாத்தீங்கன்னா செம்மலை எம்ஜிஆர் கொடுத்த டிக்கெட்டுக்கு எதிராக போட்டி போட்டு ஜெயிச்சாரு. உங்களுக்கு தெரியும். இப்போ ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் கொடுத்தாங்க. எத்தனை சீனியர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு ஏன் ஜெயலலிதா அம்மா கொடுக்கல? எவ்வளவு சீனியருங்க இருந்தாங்க? சில விஷயங்கள் சகஜம். அன்னைக்கு ஏதாவது முன்னுக்கு அதே மாதிரி நீங்க சொன்ன வார்த்தை என்னது? ஜெயலலிதா போன்ற ஆளுமையோ எம்ஜிஆர் போன்ற ஆளுமையோ இவர் எடப்பாடி கிடையாது நீங்க. ஆனா கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா 80களில் பாத்தீங்கன்னா 88ல பாத்தீங்கன்னா எம்ஜிஆருடைய ஆளுமை ஜெயலலிதா கிட்ட துளி கூட கிடையாதுன்னு அன்னைக்கு எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் 72ல வெளியே வரும்போது ஒரு நடிகர் நாடாள முடியுமா அப்படின்னு எம்ஜிஆர் கலைஞருக்கு இணையா அவர் நிக்க முடியுமா? 100ல் 1 பங்கு கூட நிக்க முடியாது அன்னைக்கு விமர்சனம் பண்ணாங்க. காலம் தான் ஒரு தலைவரை நிர்ணயிக்கும் ஒழிய உங்களுக்கு வாரிசுகள் இருந்தா அப்படியே நம்ம ஏத்துக்குவோம். அந்த வாரிசுக்கு எந்த கெப்பாசிட்டி இருக்குதுன்னு யாரும் கேட்க மாட்டோம். ஆனா வாரிசு இல்லாம பெரிய வசீகரம் இல்லாம ஒரு பாமரர் வரும்போது எல்லாமே இந்த லாஜிக் நீங்க சொன்னது லாஜிக். என்ன கேள்வினா, திரு ஐயநாதன் சொல்றதுமே திரு ஷியாம் சொல்றதுமே, நீங்க கரிஷ்மாவான ஒரு லீடராக உருவாகிற வரைக்கும், எமர்ஜ் ஆகிற வரைக்கும் நீங்க கட்சியை தானே பிரதானமா நம்பணும், கட்சி கட்டமைப்பை தானே நீங்க பிரதானமாக நம்பணும். நீங்க விலைக்கு போறவங்க, உங்களை விட்டு விலைக்கு போறவங்க இல்ல நீங்க விலைக்கு வைக்கிறவங்கள அரவணைப்போடு நீங்க நகரம் தானே ஆகணும். அப்பதானே நீங்க கரிஷ்மா உள்ள லீடராக வர முடியும்னு கேட்கறாங்க அவங்க. கள நிலவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமை, ஜெயலலிதா அம்மாவுடைய ஆளுமை அப்படின்றது எப்படின்னா, அவர்கள் எந்த கட்டத்திலையும் இந்த கட்சியோ ஒருவர் சீரழிச்சிருவார், நம்ம சேர்த்தோன்னா சீரழிச்சிருவார். எஸ்டி சோமசுந்தரனோ ஆர் எம் வீரப்பனோ அவங்க சேர்த்தாங்க, இல்லை திருநாவுக்கரசரோ KKS சேர்த்தால் இந்த கட்சியை சீரழிச்சிருவாங்க அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஆளுமை நீங்க சொன்ன மாதிரி கரிஷ்மா தனி. ஆனா என்ன அளவுகோல் அதுக்கு? அதே மாதிரி இதுல என்ன அளவுகோல்? எல்லாருமே சார் அதையும் பேசிடுவோம். நீங்க ஜெயலலிதாவுக்கு கரிஷ்மா இருந்துச்சு, அவங்க எடுக்கிற எல்லா முடிவுகளையும் தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்கு என்ன அளவுகோல்னா, திரு ஐயநாதன் சொன்னதான் 40-43% ஓட் பேங்க் அவங்க சஸ்டெயின் பண்ண முடிஞ்சது இல்ல. இப்ப அவரால முடியல இல்ல, திருப்பாடி பழனிசாமியால முடியல இல்ல. ஓட் பேங்க் சொல்றேன். ADMK 96ல 21.4%. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுது தான் 21%. இன்னைக்கு எடுத்திருக்காருல்ல எடப்பாடியார், அதுவும் சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியார் 33 எடுத்திருக்காரு. நீங்க சொல்றது நாடாளுமன்ற தேர்தல். ஆனா சட்டமன்ற தேர்தலே ஜெயலலிதா அம்மா 21% தான் எடுத்தாங்க. அதுக்கு அடுத்த தேர்தல் பாத்தீங்கன்னா 31%, அதுக்கு அடுத்தது 32%, 2011ல 38%, 2016ல 40%. கூட்டிட்டே தானே வந்திருக்கு. ஆமா, அதே மாதிரி சரி DMK சைடு சொல்றேன். 96ல 42% DMK, 2001ல 30%, 2006ல 26%, அதே மாதிரி 2011ல பாத்தீங்கன்னா 22%. வரைஞ்சினே இப்ப இந்த 2016 2021ல தான் 31 37க்கு வந்திருக்குது. அப்ப அந்த 20 வருஷம் 96ல இருந்து நீங்க சொல்ற மாதிரி 2016 வரைக்கும் இறங்கு முகம் தான் திமுக ஓட்டு. அப்ப அதுல எந்த கேள்வியும் வரலன்னா வாரிசு அடையாளம் இருக்கிறது. இங்க அதற்கு பதிலாக இங்க செரிஷ்மா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி இங்க மிகப்பெரிய செரிஷ்மா, மக்கள் செல்வாக்கு, இயற்கையிலே அந்த தலைவருக்கு அந்த வசீகரம் இருந்துச்சு. அப்ப இல்லாம ஒரு பாமர வரும்போது ஒரு சிக்கல் தான். என்ன தெரியுமா, இங்க எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளர்கள், எல்லாருமே பொதுச் செயலாளர்கள். இப்ப கேட்கிற எல்லாருமே என்ன, இப்போ சசிகலாமா என்ன சொல்றாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் ஒன்னா சேரணும். ஆமா, எல்லாரும் ஒன்னா சேரணும், நான் பொதுச் செயலாளர். செங்கோட்டையன் அப்படியா டிமாண்ட் வைக்கிறாரு?
ஆமா, இவர் தலைவராக ஏத்துக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரு இப்போ. இல்லையே சார், ஆமா, யார சேர்க்கணும் சேர்க்க வேணாங்கறத பொதுச் செயலாளரே முடிவு செய்யட்டும்னு சொன்னார் சார். அழகா சொல்றீங்கல்ல. 2011 முடிஞ்ச பிறகு சட்டமன்றத்துல ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, இந்த இங்க உட்கார்ந்து இருக்காங்களே இவங்க எல்லாம் கொடுத்த அழுத்தத்துல தான் நான் கேப்டன் கூட கூட்டணி வச்சேன். அப்ப வெளியே வந்து சொன்னாங்களா, நாங்க அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கல, நாங்க ஒன்றும் அம்மாவை ஏமாத்தல, அது எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் கேட்டாங்களா? ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள 1008 பேசுவீங்க, வெளியே அதை சொல்லக்கூட மாட்டீங்க, இல்ல அந்த மாதிரி பேசவே இல்லைன்னு கூட தலைவர் சொல்லுவாரு. அதெல்லாம் இயற்கை, எல்லா கட்சியிலும் நடக்கும். அதை ஒருத்தர் மட்டும் வந்து வெளியே சொல்லிட்டே இருக்காருன்னா அவருடைய பிரச்சனை அவருடைய தொகுதி பிரச்சனை. அவர் தொகுதியில மற்றவர்கள் முன்னா வராங்க, நம்ம கீழே போறோம், போட்டி போட முடியல. நான் கேள்வியா கேட்டேன், இது சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டைங்கிற 4 பேருடைய தனிப்பட்ட பிரச்சனையா, தொண்டர்களுக்கும் தலைமைக்குமான பிரச்சனையான திரு ஐயநாதன் கேட்டேன்ல, தொண்டர்களுக்கும் தலைமைக்குமான பிரச்சனை. ஆனா நீங்க 4 பேர் சார்ந்த பிரச்சனையாக தொண்டர்கள் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப தேவர் குரு ஜெயந்தி விழால கலந்துகிட்டு வந்து பேட்டி கொடுக்குறாரு. ஐயா எடப்பாடியார் முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. இந்த பக்கம் யார் உட்கார்ந்துருக்கா? தொண்டன், அதாவது எடப்பாடியார தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டன் நம்ம ஆர்பி உதயகுமார் உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல எடப்பாடியாரை ஏற்றுக்கொண்ட ஒரு தொண்டன் செல்லூர் ராஜு உட்கார்ந்துருக்காரு. பக்கத்தில் எடப்பாடியார முதலமைச்சராக வேட்பாளராகவும் தலைவராகவும் ஏற்றுக்கொண்ட மூத்த தொண்டர் திண்டுக்கல் சீனிவாச உட்கார்ந்துருக்காரு. இப்ப இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம விஜயபாஸ்கர் உட்கார்ந்துருக்காரு. நத்தம் விஸ்வநாதன் மூத்த தொண்டர், நான் தொண்டனா இருக்கிறேன், எனக்கு தலைவர் இவர் தான் அப்படின்னு உட்கார்ந்துருக்காரு. இந்த அடையாளங்கள்லாம் அங்க லைனா நம்ம பாக்குறோம். அதே நேரத்தில் காமராஜர் உட்கார்ந்துருக்காரு, முன்னாள் அமைச்சர், நானும் தொண்டன் தான், எனக்கு தலைவர் இவர் தான். இதுதான் கட்சி. யார வேணாலும் நாளைக்கு இன்ப நிதியே வந்தாலும் இவர் தான் என் தலைவர்னு துரைமுருகன் சொல்லணும், அதுதான் கட்சின்னு சொல்றோம்ல. அப்ப இதுல வந்து என்ன கேள்விக்குறி வருது? என்ன எடப்பாடி பழனிசாமி சொல்றாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அந்த தலைவர் என்ன முடிவு எடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம், அதுதான் தொண்டர்கள். உள்ளுக்குள்ள போராடலாம், வெளியே வந்து பேசக்கூடாது. இப்ப நம்ம ஐயனார் சொல்றாரு, செயற்குழு பொதுக்குழுல எந்த போராட்டம் வேணாலும் பண்ணலாம், நீங்க அது வேற விஷயம். வெளியே வந்தா மெஜாரிட்டி என்ன முடிவோ அந்த முடிவுக்கு. 26ல அதிமுக ஒருவேளை தோற்று போயிடும் அவங்க சந்தேகப்படுறாங்கல்ல, அதுக்கு என்ன பதில்? இல்ல, இப்போ அவர்கள் வந்து விட்டால் 100க்கு 100 திமுக பலவீனமா தான் இருக்குது. இவங்க ஒன்னா சேர்ந்துட்டா திமுக தோக்கடிச்சிடலாம். இதுதானே எல்லாருடைய எண்ணமும். ஆமா, விவாதம் பண்றவங்க எல்லாருடைய எண்ணமும் அதுதானே. அப்ப திமுக பலவீனமா இருக்குது, அதுதானே அர்த்தம். திமுக பலமா கூட்டணி பலவீனமா இருக்கு, அதோட முற்ற அளவுக்கு இல்லையா பலம். திமுக பலமா இருக்கு, இந்த 4 பேரை உள்ள சேர்த்துட்டா தோக்கடிச்சிடலாம். இல்ல சார், திமுக கூட்டணியோட பலமா இருக்கு. சொன்ன என்னன்னா, இப்ப அந்த 4 பேரை உள்ள சேர்த்தா தோக்கடிச்சிடலாம்ன்றது தானே. இல்ல, நான் அதான் என்னன்னு சொல்லிடுறேனே, திமுக கூட்டணியோட பலமா இருக்கு, அதை எதிர்கொள்வதற்கு கூட்டணி பலமும் அதிமுகவுக்கு தேவை. ஒருங்கிணைப்பு அதிமுக சொன்னாரு, வெளியேற்றதான் தெரியுது, சேர்க்க தெரியலன்னு. தளவாய் சுந்தரத்தை வெளியேற்றினாரு, சேர்த்தாரா இல்லையா? அன்வர் ராஜாவை வெளியேற்றினாரு, இன்னொரு கட்டத்துல சேர்த்தாரா இல்லையா? அப்போ வெளியேற்றப்பட்டவர்கள் அடுத்த கட்டத்தில் வரும்பொழுது சேர்க்கப்படுகிறார்கள். இதுல என்ன சிக்கல்னா, இவங்க எல்லாம் பொதுச் செயலாளர்கள், இவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள். சரி, ஓகே.